வணக்கம். மாநில தோமுச சார்பில் மே தின கொண்டாட்டம். 30 இடங்களில் கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா வழங்கினார். தொழிலாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தோமுச சார்பில் சுதேசி பஞ்சாலை, மாஸ் ஹோட்டல், பழைய சட்டக்கல்லூரி, கதிர்காமம், புவன்கரே வீதி ஆட்டோ ஸ்டாண்ட், மூலக்குளம் ஆட்டோ ஸ்டாண்ட், மேட்டுப்பாளையம் தேவி பாட்டில் தொழிற்சாலை, திருவள்ளுவர் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலைய ஆட்டோ தொழிற்சங்கங்கள், தந்தை பெரியார் போக்குவரத்து கழக பணிமனை, பிஆர்டிசி பணிமனை, வில்லியனூர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் சங்கம், நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் உள்ளிட்ட 30 இடங்களில் தோமுச கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தோமுச பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். தோமுச நிர்வாகிகள் அங்காளன், சிவகுமார், மிஷேல், இமானுவேல், விமல், ராஜேஷ், நாகமுத்து, கண்ணன், ஐயனார், கிருஷ்ணமூர்த்தி, ரவி, அண்ணாதுரை, சீனுவாசன், காந்தி, அமாவாசை, இக்பால் பாஷா, ராஜேந்திரன், திருக்குமரன், முருகன், சண்முகம், தங்கவேல், பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் தோமுச கௌரவ தலைவருமான ரா. சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோமுச கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை, மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மாநில துணை அமைப்பாளர் வி. அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் ரா. செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் லி. சம்பத் எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூ. மூர்த்தி, ஜேவிஎஸ் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், பாசே சக்திவேல், பிரபாகரன், வேலவன், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் ரா. சக்திவேல், திராவிடமணி, வடிவேல், சீதாராமன், ராஜா என்கிற தியாகராஜன், களிய கார்த்திகேயன், து. சக்திவேல், மணிகண்டன், சக்திவேல், அமைப்பு சாரா ஓட்டுரணி அமைப்பாளர் மதிமாறன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், வர்த்தகரணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முகசுந்தரம், கலை, இலக்கிய பகுத்தறிவு துணைத் தலைவர் புலவர் கிருஷ்ணமூர்த்தி, ராமகிருஷ்ணன், ஆட்டோ அஜிபாஷா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1ஐ முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றியுரை கூற சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். காரைக்காலில் H&R ஜான்சன் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் மே தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் உள்ள H&R ஜான்சன் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மே தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் INTUC தொழிலாளர் சங்கத்தின் புதுவை மாநில பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் அவர்களும், H&R ஜான்சன் தொழிலாளர் நலசங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் மற்றும் செயலாளர் பாலமுருகன், மேலும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இச்சங்கத்தின் கௌரவ தலைவரும் புதுச்சேரி INTUCயின் பொதுச் செயலாளருமான கணேஷ்குமார் சங்கத்தின் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதில் தொழிலாளர்களின் ஒற்றுமை பற்றியும், நிர்வாகத்துடன் எவ்வாறு இணக்கமாக பணிபுரிவது என்றும், தொழிலாளர் சட்டத்தை பற்றிய பல்வேறு தகவலை கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்தபட்ச ஊதியம் பல வருடங்களாக நிர்ணயிக்கப்படாமல் உள்ளதை அரசு கவனத்தில் கொண்டு விரைவில் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு இரவு நேரங்களில் பொது கழிப்பிட வசதி அரசு செய்து தர வேண்டும் என புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். மே 1 தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிற்றுண்டு உணவை அளித்து சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்கத்தினர் கொண்டாடினர். இது குறித்து பேசிய சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்க தலைவர் நாராயணசாமி, துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் நகர பகுதியில் உள்ள பொது கழிப்பிடங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை நாம் இந்நாளில் போற்ற வேண்டும். புதுச்சேரி அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் லயன் தியாகராஜன், கார்த்திகேயன், முத்துராமன், யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.
அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்றம் சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன்படி புதுச்சேரி அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்றம் மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகை பொருள் தொகுப்புகளை வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு, கவியரசன், விமல், நேதாஜி, சரவணன், நவீன், மாவீசன் மற்றும் அகஸ்டின், நெப்போலியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குரு பெயர்ச்சியையொட்டி பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகாயாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் ரோடியார்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி ஒட்டி மகாயாகம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமையில் பல்வேறு திவ்ய திராவியங்கள் வைத்து மகாயாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் உணவகத்தில் கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் தலைவராக சுரேஷ் மற்றும் செயலாளராக ராம்குமார், பொருளாளராக பாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் முன்னாள் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளர் சுவாமிநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் சிலர் போதையில் காலை நீட்டி போட்டுக்கொண்டு தூங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சி சார்பாக மே தினத்தையொட்டி கடலூர் சாலையில் உள்ள தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஒன்று தொழிலாளர் தினத்தை ஒட்டி பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் கட்சி மற்றும் அமைப்பு கொடிகள் ஏற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கடலூர் சாலையில் உள்ள தொழிலாளர் சிலைக்கு தொழிற்சங்க பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு தலைமையில் மாநில செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் மாநில தொழிற்சங்க நிர்வாகி ஜெகதீஷ் மற்றும் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித் பிறந்த நாளையொட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிரெஞ்ச் சிட்டி அஜித் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் அஜித் பிறந்த நாளையொட்டி அண்ணா சாலையில் போதை ஒழிப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் மருத்துவர் பிரபாகரன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். மேலும் இதழில் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்கள் போதை ஒழிப்போம், நல்ல பாதையை தேடுவோம் என்று அண்ணா சாலையிலிருந்து ராஜா திரையரங்கம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.